पुष्टिवर्धनम् उर्वारुकमिव बन्धनान् मृत्योर्मुक्षीयमामृतात् ॐ त्र्यम्बकं यजामहे। நமக்குள்ள விழிப்பு நிலை வரணும் அப்படின்னா அதுக்கு தான் நிறைய தியானங்கள் எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு நம்ம முதல்ல என்ன செய்யணும்னா உடம்பை கவனிக்க ஆரம்பிக்கணும். உடம்பை கவனிக்கிறதுனா உடல்நிலை நல்லா இருக்குதா இல்லையா, நோய் இருக்கா அந்த கவனிக்கிறது இல்லை. எளிமையானதுல இருந்து நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். எப்படி நம்ம நிக்கிறோம், எப்படி உட்காந்துருக்கோம், எப்படி நடக்கிறோம், நம்ம கண் பார்வை எங்க பார்க்குது, கை எப்படி அசையுது, இது எல்லாம் நம்ம கவனிக்க ஆரம்பிச்சோம்னா உங்களுக்கே தெரியும் அந்த அளவுக்கு அது சரியான ஒரு முறையிலேயே இருக்காதுன்னு. கண் எங்கேயாவது இப்படி பார்க்கும், இப்படி எப்படியாவது செய்வாங்க, இந்த பக்கம் எப்படியாவது செய்வாங்க. அந்த மனம் இந்த உடம்பு ஒரு நிலையில இருக்காது. இதுதான் உடம்பை கவனிக்கிறது. பசி எப்போ வருது, தாகம் எப்போ வருது, தூக்கம், அந்த உடம்பு சம்மந்தப்பட்டதெல்லாம் சொல்கிறேன். தூக்கம் வரும்போது உங்கள் யாருக்குமே தெரியாது, எப்போ தூக்கம் வரும்னு தெரியாது. நம்ம தூக்கம் இல்லாமல் படுத்துட்டே இருப்போம், திடீர்னு தூக்கம் வந்துடும். நம்ம விழிப்புணர்வாக தான் இருப்போம், எப்போ தூக்கம் வருது அப்படின்னு நம்ம பார்க்கலான்னு நினைப்போம், ஆனால் அது தெரியாது. இந்த விழிப்பு நிலை நீங்கள் கற்றுக்கிட்டீங்கன்னா அது தெரிய ஆரம்பிக்கும். உடம்பு இதுதான் முதல் எளிமையான தியானம். நான் சொல்லித்தர ஒரு வழிமுறை. முதல்ல உடம்பை கவனிக்கணும். இப்போ நீங்கள் காலையில் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க, கையை எதுக்கு இப்படி வைக்க சொல்றதுன்னா, இது வைக்கணும்னு கட்டாயம் இல்லை, இது இங்கே யாரும் வற்புறுத்தலை, ஒரு நிலைக்கு கொண்டு வர்றது. யாரும் நாம சொல்றது நீங்கள் இப்போ நீங்கள் இங்கே உட்காந்துட்டு கேட்டாலும் எனக்கு ஒன்றும் இல்லை, படுத்துக்கிட்டு கேட்டாலும் ஒன்றும் எனக்கு இல்லை. ஏன்னா பல வயதானவர்கள்லாம் இங்கே இந்த தியான வகுப்பு நடத்தியிருக்கேன். நானே எல்லாரும் கீழே உட்காருவாங்க. இன்னைக்கு நான் 4-5 பேர் தான் தேர்வு பண்ணியிருக்கிறேன். நான் ஒரு 30-40 பேர் தேர்வு பண்ணியிருந்தேன்னா இந்நேரம் அந்த ஹால் எடுத்திருப்போம், கீழே உட்கார தான் சொல்லியிருப்பேன். இப்போ அது தேவையில்லை. அதனால எப்படி எங்க உட்காரும், எப்படி கை, அப்படி அல்ல. உடலை நம்ம கட்டுப்பாட்டுல இருக்கா, அந்த விழிப்பு நிலையினுடைய விழிப்போட நம்ம இருக்கிறோமா, உடம்பு இருக்குதா, இதை நம்ம யாருமே கவனிக்கிறது இல்லை. ரோட்ல தெருவில் போறோம்னா நம்மளை அறியாமலே கண்ணு எங்கேயாவது பாக்குதா? அப்ப நம்ம கட்டுப்பாட்டுல இருக்கிறோமா? இல்லை. இது எல்லாரும் அப்படித்தானே செய்யறாங்க. இதுக்கு எடுத்தாலும் அந்த மனம் என்ன ஒரு சமாதானம் சொல்லும், நீ மட்டும் ஏன் அப்படி புதுசா ஒண்ணு கத்துக்கிற, எல்லாரும் செய்யறது செய்துட்டு போலாம். எல்லாரும் செய்யறது செய்தோம்னா எல்லாருக்கும் கிடைக்கிற அதே கஷ்டம் தான் நமக்கும் கிடைக்கும். உடம்ப அந்த 5 புலன்களையும் கவனிக்கணும், உறக்கத்தை கவனிக்கணும், விழிப்போட இருக்கணும். நமக்கு மீறி தான் அந்த உறக்கம் வரும். அதே போல காலையில விழித்தெழும் பொழுதும் தெளிவா கவனமா விழித்து எந்திரிக்கணும். இதெல்லாம் நீங்க இன்னைக்கு இரவுல இருந்து நீங்க அனுபவப்படுவீங்க. நீங்க முயற்சி பண்ணி பார்க்க தான் போறீங்கன்னா, படுக்கும் பொழுது எப்படி வேணுமாலும் படுக்கக்கூடாது. இதெல்லாம் தான் நடக்கும்போது 10 அடிக்கு மேல பார்க்கக்கூடாது. இதெல்லாம் நமக்கு சொல்லி தரல. இந்த 10 அடி தான் சுற்றுவட்டம். ஏன்னா அந்த 10 அடிக்குள்ள எதுவும் தடைக்கு விழுவாம நம்ம இருந்துக்கணும், இங்கேயும் நமக்கு எதுவும் சேதாரம் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு 10 அடி. நம்ம கண் என்ன பண்ணும், கை ஒரு நீளத்துக்கு தான், ஒரு தூரத்துக்கு தான் போக முடியும் இல்லையா? ஆனா கண்ணு எவ்வளவு தூரம்னாலும் பாஞ்சு பற்றும், கெட்டது உள்ள போகும். கெட்டது அப்படின்னு சொல்றது தேவையில்லாதது. இங்க எதுவுமே நல்லது கெட்டது இல்லை.
இந்த பிரபஞ்சத்துல எதுவுமே நல்லது கிடையாது, கெட்டது கிடையாது. ஆனால் தேவையில்லாதது உள்ள போகும். அந்த கண் பார்வை வழியாக உள்ள போனோடனே சிக்னல் உள்ள போய் பிரெயின்ல போய் ஒரு எண்ணம் வரும். அந்த எண்ணம் பெருகும், ஆசையாகும், வெறுப்பாகும், கோபமாகும். இப்படிதான் உடலும் மனமும் சேர்ந்து ஒரு மனிதனை கஷ்டப்படுத்துது. கண் பார்க்கிறதுல 70% உயிராற்றல் வீணா போகும். அதனாலதான் தியானத்துல கண்ணை மூடுறது. கண்ணை மூடிட்டீங்கன்னா அந்த உயிராற்றல் சக்தி, எனர்ஜி, ஆங்கிலத்துல எனர்ஜினா வெறும்னா இந்த எனர்ஜி கிடையாது, அது உயிர், அது தெய்வம். இப்ப திருவண்ணாமலையில அண்ணாமலை, உண்ணாமுலைன்னு இருக்கு. சிவன் சக்தி, அம்மன் சொல்றோம், பராசக்தின்னு சொல்றோம், பல பெயர்கள் இருக்கு, மாரியம்மன் சொல்றோம். என்ன சொன்னாலும் அதுதான் இந்த உடம்பா இருக்கு. அம்மன் தான் இந்த உடல். இந்த உள்ள இருக்கக்கூடிய உயிர் தான் சிவன். அந்த இயக்க ஆற்றல் 70% கண்கள் வழியாக வீணாயிடும். நமக்கு அது தெரியுமா? தெரியாது. நம்ம என்ன பண்றோம், எதையாவது பாக்குறோம். அப்படியே வீணாகிறதுனால என்ன? அதனால என்ன, எப்படி வீணாகுது? சரி, அதனால என்ன, எனக்கு என்ன இழப்பு அப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்த குண்டலினின்னு சொன்ன இல்லைங்களா, இப்ப சொல்றேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, குண்டலினா சுருண்டு இருக்கிறதுன்னு அர்த்தம். அவ்வளவுதான். பாம்பு வடிவத்துல தலையும் வாலும் சுருண்டு இருக்கு. அந்த ஆற்றல் மூலாதார சக்கரத்துல உறங்கி கொண்டிருக்குது, பாம்பு சுருண்டு படுத்து தூங்குற மாதிரி. அப்ப என்ன அர்த்தம்? அந்த ஆற்றல் மேல எலும்புல, முதுகுத்தண்டு வழியாக மேல எலும்பி ஒவ்வொரு சக்கரமா கடக்கல. பல ஜென்மங்களாக அந்த உங்க உயிர் ஆற்றல் அதுலயே சுருண்டு கிடக்குது. நான் சொல்றபடி ஆற்றல் நம்ம சேமிச்சோம்னா, கண்ணுல பார்க்காம கண்ணை மூடுறது, காதுக்கு கேட்கும், ஆனா நம்ம அதை கண்டுக்காம விட்டுட்டோம்னா காது வேலை செய்யாது. கைகளை கால்களை ஒரு பத்மாசனத்திலேயோ ஏதோ ஒரு எளிமையான ஒரு ஆசனத்துல அமைதியா வச்சுட்டோம்னா அதன் வழியாக ஆற்றல் வெளியில போகாது. ஏன்னா ஒவ்வொரு இயக்கமும் ஆற்றல் வெளியே போகும். இப்படி செய்யறதுக்கு ஒரு சக்தி வீணா போகும். இப்படித்தானே அப்படின்னு நினைப்போம், அதுல கொஞ்சம் சக்தி போகும். அதுதான் இங்க நிறைய பேருக்கு தியானம்ங்கிறது தெரியாது இல்லையா, அதனால சொல்றேன். தியானம்ங்கிறது நிறைய வகைப்படும். அதுல ஒரு வகை ஆற்றலை சேமிப்பது. ஆற்றலை சேமிக்கணும். நம்ம செலவு பண்றோம். சிந்திக்கும் போது ஆற்றல் வீணாகும், கண் பார்வையில வீணாகும். பேசும்போது 1 மணி நேரம் பேசுறோம் அப்படின்னா 1 மணி நேரம் நடக்கிறத விட அதிகமான ஆற்றல் வீணாயிடும். ஆனா தெரியாம நம்ம என்ன பண்றோம், வீட்டுல பேசிக்கிட்டே இருக்கோம். நமக்கு என்னன்னா பேசுறதுதான் வாழ்க்கைன்னு நினைச்சிட்டு இருக்கோம். அதனால பேசுறோம். பேசுனாதான் வாழ்க்கை. நல்லா இருக்கீங்களா அப்படின்னா அது ஒரு வாழ்க்கையா நம்ம நினைச்சுக்கிறோம். எதையாவது ஒண்ணுமே இருக்காது, அவங்க தான் நினைச்சுக்குவாங்களோன்ட்டு ஒரு வார்த்தை பேசு. நீங்க ஒரு இடத்துல வீட்டுக்கு போயிட்டு அமைதியா இருந்து பாருங்க, அவங்களால முடியாது. என்னாச்சு உங்களுக்கு, உடம்பு சரியில்லையான்னு கேட்பாங்க. இல்லைங்க, நல்லாதான் இருக்கேன், அமைதியில இருக்கேன் அப்படின்னா, என்ன புதுசா அமைதி, என்னாச்சு? நம்ம அவங்களுக்கு விளக்கம் கொடுக்கவே முடியாது, புரியாது, அவங்களுக்கு பிடிக்கவும் பிடிக்காது. அதனால நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்கு, கொஞ்சம் 4 வார்த்தை பேச வேண்டியிருக்குது. ஆளே நேரா பார்க்கலனாலும் போன்லயாவது கூப்பிட்டு 10 நாளுக்கு ஒரு தடவை பேசிடணும். இல்லைன்னா நம்ம என்ன நினைச்சுக்குவாங்க, நம்ம பகைமையா இருக்கிறோம், நம்மளை மறந்துட்டாங்க, அன்பு போச்சு அப்படி நினைச்சிருவாங்க. மௌனம் மனிதர்களுக்கான ஒரு மொழியாக இல்லாம போச்சு. அதனால பேசுறத குறைத்து கொள்ளுங்கள்னு சொல்றேன். பேசும்போது ரொம்ப ஆற்றல் வீணாகும், சேமிக்க முடியாது. கண் பார்வை, காது கேட்கறது, பேசுறது, கை கால்கள் இயக்கம், இதை நீங்க ஒரு நாளைக்கு
எவ்வளவு முடியுமோ படிப்படியா குறைக்கணும். அப்படி குறைக்கும் பொழுது அதே அளவுக்கு ஆற்றல் என்ன ஆகுது? சேமிக்கப்படுது. அந்த ஆற்றல் தான் ஒரே ஆற்றல் தான் நம்மகிட்ட இருக்குது. உயிராற்றல். அது எங்க இருக்குதுன்னா, அது குண்டலினி சக்தியா தான் இருக்கு. அதுதான் மனிதர்கள் இனவிருத்திக்கு பயன்படுற ஒரே ஆற்றல் அதுதான். அத வச்சுதான் குழந்தை பிறப்புன்றதே நடக்குது. அந்த ஒரு ஆற்றல் மட்டும்தான் மனிதன்கிட்ட இருக்குது. அந்த ஒரு ஆற்றல் தான் இறை ஆற்றலே.